பரமரிஷிभ्यों நமः பரமரிஷிभ्यां ஹரி ஓம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது அடியேனுடைய ஆன்மீக அனுபவங்கள். இப்போது சமீபமாக அடியேன் ஒரு காணொளி பதிவேற்றம் செஞ்சேன். அதில் அத்வைதம் வெர்சஸ் துவைதம் அப்படின்ற பற்றின சில கருத்துகள் அடியேன் பதிவிட்டிருந்தேன். அதில் நிறைய ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஞானியர்கள் நிறைய பேர் அவர்களுடைய கமெண்ட்ஸில் நிறைய கருத்துகளும் அவர்களுடைய ஆன்மீக விளக்கங்களையும் அடியேனுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்போ அவர்கள் கூறியவைகளை அனைத்தையும் கேட்டு இன்னும் சில வேதாந்த நூல்களை ஆழ்ந்து படிக்கும் ஒரு மனநிலை அடியேனுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட போது சில விஷயங்கள் அடியேனுக்கு இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும் அறிவு நிலை ஏற்பட்டது. அந்த ஆழ்ந்து சிந்திக்கும் அறிவை தூண்டும் விதமாக அடியேனுக்கு உபதேசித்த அனைவருக்கும் மீண்டும் அடியேனின் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த காணொளியில் கடவுள் மற்றும் பிரம்மம் பற்றி ஆழமான ஆன்மீக விளக்கம்தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் அடியேனுடைய இப்போ இருக்கிற இயல்பான ஒரு நிலை அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, நாம் அனைவருமே ஒரு பெயர்களுக்குள் சிக்கிக்கொண்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அடியனுக்கு ஏற்படுது. அது ஏன் அப்படின்னா, இதில் எது உயர்ந்தது, எது சரியானது, எது தவறானது, எது தாழ்ந்தது அப்படின்ற விவாதத்துக்குள்ள அடியேன் எப்போவுமே கிடையாது. அதை தாங்கள் அனைவருக்கும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், உபனிஷத்துகளும் வேதாந்தங்களும் வேத நூல்களும் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை விட அடியேன் உயர்ந்தவன் கிடையாது. அடியேன் மிகவும் எளியோனுக்கு எளியோனாய் ஒரு அற்ப பிறவி. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்து பதிலளிக்கும் நிலைக்கு அடியேன் எந்த இடத்துலையும் உயர்ந்தவன் கிடையாது. இந்த காணொளிகள் அனைத்துமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நமக்குள் அது ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த காணொளிகள் அனைத்தும் இடம்பெற்று கொண்டிருக்குது.
இப்போ அந்த பெயர்களுக்குள் சிக்கிக்கொண்டிருப்பதை எல்லா பெயர்களையும் அகற்றினோமேயானால், அங்கு ஒரு வெற்றிட நிலை ஏற்படுகிறது. அவைகளை எந்த அனுபவங்களுடனோ, வேதாந்தங்களுடனோ, உபனிஷத்களுடனோ, வேதங்களுடனோ ஒப்பிடாமல் அதை அப்படியே உணர முயற்சிக்கும் பொழுது, அங்கு ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு நிலை நமக்குள் ஏற்படுவதை அடியேன் உணர்கிறேன். அந்த நிலை என்ன அப்படின்ற ஆழ்ந்த சிந்தனை தான் இப்போ அடியேனுக்குள்ள போய்க்கிட்டே இருக்குது. இதற்கு இடையில இந்த ஆழ்ந்த சிந்தனைகள், கடவுள் மற்றும் பிரம்மம் பற்றின விஷயங்கள் பற்றி அடியேன் சிந்திக்கும் பொழுது சில கருத்துகள் அடியேனுக்கு உதித்தது. அதில் சிலவற்றை இந்த காணொளியும், மேலும் சிலவற்றை அடுத்த காணொளியிலையும் 2 பாகமாக பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் ரொம்ப ஆழமானது. இது கடவுள் வேறு, பிரம்மம் வேறு என்ற கேள்வி. இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொண்டால் வேதாந்தம் முழுவதையும் புரிந்து கொள்ளும் கதவு திறக்கும். இந்த உபதேசத்தின் மையம் என்னவென்றால், கடவுள் என்பது பக்திக்கான உண்மை, பிரம்மம் என்பது ஞானத்திற்கான உண்மை. வேதாந்த அடிப்படையில் கடவுள் என்றால் என்ன அப்படின்றபோது ஒரு ஆழ்ந்த சிந்திக்கும் பொழுது, மனிதன் முதலில் உலகத்தை பார்க்கிறான். பிறகு அவன் என்ன கேட்குறான்? இந்த உலகத்தை யார் உருவாக்கினார்? இந்த பிரபஞ்சத்தை யார் நடத்துகிறார்? யார் மழை பெய்யச் செய்கிறார்? பிறப்பு இறப்பு யார் கொடுக்கிறார்? இன்னும் இது போன்ற பல கேள்விகள் எழுது. அந்த கேள்விகளுக்கு மதம் என்ற வார்த்தை மூலம், அந்த நிலையின் மூலம் சொல்வதென்றால், கடவுள் என்று ஒரு சக்தி நிலை முன்னால் நிற்கிறது. அப்படியானால் இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்கும் அந்த நிலைகள் பற்றி ஆழ்ந்து சிந்திச்சோமேயானால், கடவுள் என்றால் படைத்தவன், காத்தவன், அளிப்பவன், நீதியாளர், கருணை உள்ளவன். இப்படி ஒரு உயர்ந்த நிலைகளை உடையவராக கடவுள் நமக்கு உணரப்படுகிறார். அந்த கடவுள் நிலைகளுக்கு சில பெயர்கள் நாம் குறிப்பிடுகிறோம். எப்படின்னா, சிவன், விஷ்ணு, முருகன், சக்தி, கிருஷ்ணர், ராமர், இப்படி பல பெயர்கள் நாம் குறிப்பிடுறோம். இவையெல்லாம் ரூபம் உள்ள கடவுள். அதாவது இதை சகுண பிரம்மம் அல்லது பர்சனல் காட் அப்படின்னு வேதாந்தத்தில் குறிப்பிடுறாங்க. இப்போ பிரம்மம் என்றால் என்ன?
அப்படின்றத பற்றி ஒரு சிறு சிந்தனை. இப்போது வேதாந்தம் ஒரு பெரிய கேள்வியை கேட்குது. கடவுளை யார் படைத்தார்? அங்கேதான் வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளையும் உலகத்தையும் ஜீவனையும் அடிப்படையாக வைத்திருக்கும் ஒரு பரம்பொருள் இருக்கிறது. அதுதான் பிரம்மம். இந்த பிரம்மத்திற்கு ரூபம் இல்லை, பெயர் இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. எல்லா இடங்களிலும் உள்ளது. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. இது வேதாந்தத்தில் கூறப்படும் வார்த்தைகளாக இருந்தாலும், இந்த பிரம்மம் அப்படின்றத எந்த ஒரு பெயரும் குறிப்பிடாமல், எந்த ஒரு நெறிமுறைகளுக்கு உட்படுத்தாமல், எந்த ஒரு டெஃபினிஷன்ஸ்குள்ளேயும் வைக்காம, அதை அப்படியே உணர வேண்டும் அப்படின்னா, அங்கே எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஆழ்ந்த ஒரு மௌன நிலை ஏற்படுது. அந்த நிலையில் இருக்கும் பொழுது, இந்த கடவுள் என்ற நிலையை பற்றி யோசிக்கும் பொழுது, இந்த பிரம்மத்தின் ஒரு பிரதிபலிப்பு அல்லது அதில் ஒரு நிலை என்று ஊர்ஜிதமாக சொல்ல முடியாட்டினாலும், அதுதான் உண்மையோ அப்படின்னு ஒரு ஆழ்ந்த சிந்தனை நமக்குள்ளே எழுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நாம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பொருளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நாம் பார்க்கணும். இந்த உலகத்தை நாம் பார்க்குறோம், நம்ம முன்னால் இருக்குது. இந்த ஐம்பூதங்களை பார்க்குறோம், நம்ம முன்னால் தெரியுது. இந்த ஆகாசத்தை நாம் பார்க்குறோம், அதுவும் நமக்கு தெரியுது. அப்போது இவைகளை எல்லாம் பார்க்கறது யாரு? அதுதான் இங்கே ரொம்ப ஆழ்ந்த ஒரு கேள்வியாக இன்னும் அடியேனுக்குள் ஆழ்ந்து சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ரூபம், பெயர், பிறப்பு, இறப்பு எதுவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்ற ஒரு நிலையை உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுது. சத் என்றால் இருப்பு, சித் என்றால் அறிவு, ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி. அந்த அறிவு நிலை செறிந்த ஞானத்தின் இருப்பு மகிழ்ச்சி. அது மட்டும்தான் நம்மளால் உணர முடியுது. அதற்கு மேல் அப்படின்னு ஒரு நிலை இருக்குதான்னு தெரியலை. அப்போது அதை உணரும் பொழுது தான் நமக்கு பலவித
அறிவு நிலைகள் நமக்கு தெளிவாக ஆரம்பிக்குது. இப்போ நேரடியா இந்த ஆன்மீகத்தில் ஆழ்ந்து சிந்திக்காதவர்கள் கூறும் கடவுள் நிலைக்கும், இந்த பிரம்ம நிலை அப்படின்றதுக்கும் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் நாம் பிரயோகப்படுத்துகிறோம், உபயோகிக்கிறோம் அப்படின்றது பார்த்தோன்னா, கடவுள் அப்படின்றதுக்கு ரூபம் இருக்குது, பிரம்மத்துக்கு ரூபம் இல்லை. கடவுளுக்கு பெயர் இருக்குது, பிரம்மத்துக்கு பெயர் இல்லை. கடவுளை பக்தி செய்யலாம், பிரம்மத்தை தியானம்தான் செய்ய வேண்டும். கடவுளை வணங்க கோயிலுக்கு செல்லலாம். பிரம்மம் எல்லா இடத்திலும் அதுவாகவே இருக்குது. கடவுளுக்கு உருவம் இருக்குது, பிரம்மம் அருவ நிலையில் இருக்குது. கடவுள் சகுணா அப்படின்னு சொல்கிறோம், பிரம்மத்தை நிர்குணா அப்படின்னு சொல்கிறோம். கடவுளை பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம், பிரம்மத்தை அப்சல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே முக்கியமாக நாம் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு நிலை என்ன அப்படின்னா, கடவுள் இஸ் நாட் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. காரணம், கடவுள் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் ப்ளஸ் மாயை. இது மிக மிக முக்கியமான ஆழ்ந்த வேதாந்த வாக்கியம். இங்கு எந்த ஒரு வேதமோ வேதாந்தமோ ஞான வழிமுறைகளோ எதுவுமே இதுதான் உயர்ந்தது என்று முன்னிலைப்படுத்திக்கல. இவைகள் மூலம் நாம் அறியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வழியில் நீ உண்மையை உணர்ந்து கொள். அதற்காக பல வழிகள் இருக்குது. உனக்கு எந்த வழி சரின்னு படுதோ அதை செய். அதற்காக அடுத்தவர்கள் வேறு ஒரு வழியை பின்பற்றுவது என்பது தவறு அப்படின்னு எந்த வேதாந்தத்திலையும் சொல்லப்படலை. அப்போது எதுவும் சரி தவறு, உயர்ந்தது தாழ்ந்தது என்ற நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு நாம் சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த பிரம்மம், கடவுள், ரூபம், பெயர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இந்த எல்லா பெயர்கள் அனைத்தையும் ஒதுக்கி நாம் பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் இங்கே திரும்பவும் நமக்கு ஒரு புரிதல், ஒரு உணர்தல் ஏற்படுது. மீண்டும் சொன்ன வாக்கியத்தவே திரும்பவும் சொல்லும் பொழுது தான், கடவுள் இஸ் நாட் ஈக்குவல் டு பிரம்மம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த கடவுள் என்பவர் பிரம்மமும் மாயையும் கலந்த ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போது இதில் யார் உயர்ந்தவர் என்று யோசித்தால் அது அஞ்ஞான நிலை. அதை அப்படியே புரிந்து கொள்வது ஞான நிலை. அதுதான் மேம்பட்ட ஒரு உயர்ந்த ஆன்மீக சிந்தனையாக இருக்க முடியும் என்பது அடியேனின் தாழ்மையான
ஒரு கருத்து. இங்கு பிரம்மம் பெரிதா கடவுள் பெரிதா அப்படின்ற விவாதத்துக்குள் செல்லாமல் நாம் தெளிவடைய வேண்டும். அந்த உண்மையை உணர்தல் வேண்டும். அந்த உண்மையை உணர்வதற்கு பல வழிகளை நமது ஞானியர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கொடுத்திருக்கக்கூடிய வழிகள்தான் இந்த பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் மற்றும் பல வழிகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த வேதாந்தங்களில். அதில் நம் அறிவுக்கு, நம்முடைய சிற்றறிவுக்கு எது புரிதல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதோ அதை நம்ம பின்பற்றுறோம். அப்போ இன்னொருத்தர் வேறு மாதிரி புரிதலில் இன்னொரு வழி அவர் பின்பற்றுறதுனால அது தவறு இது சரி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் அவருக்கு அது புரியுது, நமக்கு வேறு ஒன்று புரியுது, அவ்வளோதான். இட்ஸ் லைக் தட். ஒரே 10th வரைக்கும் எல்லாரும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறோம். பட் எப்போ நம்மளுக்குன்னு ஒரு சுய சிந்தனை ஏற்படும் பொழுது தான் அங்கே குரூப் பிரியுது. ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்டு குரூப் அப்படின்னு நிறைய பிரிவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த குரூப்பில் நாம் இன்னும் உயர்கல்வி கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது அதில் ஒரு பர்டிகுலரான விஷயத்தை நாம் ஆழ்ந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது இந்த படிப்பு நிலைகளில் எது உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போது டாக்டருக்கு படிக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க, இல்லை இன்ஜினியருக்கு படிக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க, இல்லை விஞ்ஞானிகளாவதற்கான படிப்பு தான் உயர்ந்தது. இதெல்லாம் பேசணும் அப்படின்னா அப்போது இங்கே அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க உயர்ந்தவர்கள் இல்லையா? இல்லை வரலாறு பற்றி படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா? இல்லை அரசியல் பற்றி படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா? சட்டம் பற்றி படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா? இப்படின்ற ஒரு விவாதம் ஏற்படும். இதே விவாதங்கள் தான் நம் அனைவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அடியேன் கூற முற்படும் கருத்து என்னன்னா, இதில் எது உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்ப்பதை விடுத்து நமக்கு எது ஈஸியாக புரியுமோ அதில் நாம் பயணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் அடுத்தது தவறு என்று சொல்லும் அளவிற்கு அடியேனுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அந்த விவாதத்துக்குள் அடியேன் வருவதற்கு விருப்பமில்லை. இதுதான் அடியேனோட ஆழ்ந்த சிந்தனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி மேலும் ஆழ்ந்து சில வேதாந்தங்களை படிக்கும் பொழுது சில உதாரணங்களை நமக்கு முன்வைக்கிறார்கள். அதில் உதாரணம் 1 கடல் மற்றும் அலை. கடல் என்பது பிரம்மம், அலை என்பது கடவுள், நுரை என்பது உலகம், துளி என்பது ஜீவன். அலை கடலில் இருந்து வந்தது, அலை கடலிலேயே உள்ளது, அலை மீண்டும் கடல் ஆகிறது. அதேபோல ஜீவன் கடவுள் நிலையை அடைய முற்படுகிறார், கடவுள் பிரம்மமாகிறார். அடுத்தபடியாக இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கம் மற்றும் நகைகள். இங்கே தங்கம் அப்படின்றது பிரம்மம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வேற
நகைகளாக அதை உருமாற்றம் செய்யும் பொழுது அதில் கடவுள் நிலை என்ற நிலையும், சில நிலைகள் உலகம் என்ற நிலைக்கும் ஒப்பிடுறாங்க. இந்த மோதிரம், சங்கிலி, வளையல் இவைகள் எல்லாம் வேறு வேறு போல தான் தெரியும். ஆனால் உண்மையில் எல்லாமே தங்கம்தான். அதற்கு அடியேனுடைய குரு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். எப்படின்னா, ஒரு வீட்டில் தங்க நகைகள் நிறைய வாங்கி வச்சுருக்குறாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு ஒரு திருடன் வர்றான். அந்த திருடன் அந்த நகைகளை அனைத்தையும் நகைகளாக பார்ப்பானா, தங்கமாக பார்ப்பானா? அடியேனுக்கு ஒரு சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது. இதில் அந்த திருடன், இது பழைய டிசைனாக இருக்குது, இதில் நிறையா கல் வச்சுருக்குது, இதில் நிறையா வேறு மாதிரி இருக்குது, இந்த டிசைன்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் பார்ப்பானா? அவனுக்கு தேவை தங்கம். அதுதான் ஆதாரம். இதுதான் அடியேனுக்கு குரு உபதேசம் செய்தது. ஆனால் உண்மையில் எல்லாமே தங்கம்தான் அப்படின்னு அந்த உதாரணம் முடிவடையுது. அதே போல் சிவன், விஷ்ணு, சக்தி, முருகன், கிருஷ்ணர் எல்லாமே பிரம்மத்தின் ரூபங்கள் தான். அந்த பிரம்மம் என்பதை முடிந்தவரை இந்த மானிட பிறவியர்களுக்கு முனிவர்களும் ரிஷிகளும் ஞானியர்களும் உணர்த்த முற்படும் பொழுது கூறப்பட்ட ஒரு அவதார நிலைகள் இவைகள். மீண்டும் மீண்டும் வேதாந்தம் சில விஷயங்களை வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள்: ஜீவன் இண்டிவிஜுவல், ஈஸ்வரன் அல்லது விஷ்ணு காட், பிரம்மம் அப்சல்யூட். இதில் ஜீவன் என்ற நிலை நான் என்பது உண்மை. ஈஸ்வரன், விஷ்ணு போன்ற நிலைகள் கடவுள் நிலை, அது உண்மை. பிரம்மம் என்பது பரம்பொருள். வேதாந்தத்தில் ஒரு மிகப்பெரிய வாக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, ஜீவன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். அதையே உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, தத்துவமசி, நீதான் அது. இந்த உபதேசத்தை உலகிற்கு வலியுறுத்தி விளக்கியவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். இப்போ இந்த கடவுள் நிலை மற்றும் இந்த பிரம்மம் என்ற நிலை, இவைகளுக்கு மார்க்கங்களாக நாம் அதை தொடரும் பொழுது சில பெயர்கள் நமக்கு ஞாபகம் வருது. பக்தி மார்க்கத்தில் நான் மற்றும் கடவுள். ஆனால் ஞான மார்க்கத்தில் நான் பிரம்மத்தின் ஒரு பகுதி. பக்தி மார்க்கத்தில் நான் கடவுளின் தாசன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால்
பிரம்ம அதாவது ஞான மார்க்கத்தில் நான் அதுவே அப்படின்னு சொல்கிறோம். பக்தி மார்க்கத்தில் நான் மற்றும் கடவுள் என்று இரண்டாக பார்க்குறோம். ஞான மார்க்கத்தில் அதை ஒரே ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். பக்தி மார்க்கத்தில் டுவாலிட்டி, ஞான மார்க்கத்தில் நான் டுவாலிட்டி. இயல்பாக நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் ஒரு இடத்தை அடைய வேண்டும் அல்லது ஒரு நிலையை அடைய வேண்டும். அதுதான் இந்த பயணம். பயணத்தினுடைய டெஃபினிஷன் என்ன? ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடியணும். அதுதான் பயணம். அப்போது இந்த பிரம்மம் அல்லது கடவுள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும், இந்த அறியாமை எனும் அஞ்ஞான நிலையில் இருந்து அந்த ஞான நிலையை அடைவதற்கு நாம் கடவுளிடம் தாசனாக இருக்கணும். கடவுள்கிட்ட நாம் போகணும், நாம் பயணிக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை பயணங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமான விஷயம். ஆனால் ஞான மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க? நீ தான் அது, நீ எங்கே போய் பார்க்குறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதை உணர்ந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினமான நிலையாகத்தான் இருக்குது. ஏன்னா கடவுளை அடையணும் அப்படின்றது இது ஒரு பயணம். நான் கடவுளை அடைய இந்த அகங்காரத்தை நீக்கி அன்பு வழியில் பயணித்து எந்த ஒரு சுயநலமும் அற்ற நிலையில் கடவுளிடம் என்னை சமர்ப்பித்து சரணடையணும். அப்போது இங்கே நான் என்ற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற ஒரு நிலை எனக்கு கிடையாது. காரணம், நான் என்ற நிலை அப்படின்னு சொல்கிறதே ஒரு அகங்கார நிலை. அந்த அகங்காரத்தை நீக்கும் பொழுது நான் மிகவும் எளியோனாக, அனைவருக்கும் தாழ்ந்தவனாக நாம் உணர்கிறோம். அப்படி உணரும் பொழுது எந்த இடத்திலையும் இந்த மனித மனோபாவம் தன்னை முன்னிலைப்படுத்தாது. அப்போது அந்த ஒரு நிலையில் நாம் கடவுளிடம் சரணடையணும். அப்படி சரணடையும் பொழுது கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இது லாஜிக்கலாக பார்க்கும் பொழுது இட்ஸ் ஃபைன், ஓகே, வெரி ஃபைன். இதுவே ஞான மார்க்கத்தில் போகும்போது அதுவே நான் அப்படின்றத அந்த உணரும் தருணம் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே எதுவுமே இல்லை. அங்கே எதுவுமே இல்லை. அங்கே மீன்ஸ் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் நம்ம விளக்கமே கொடுக்க முடியாது. எப்படி கடவுள் என்ற நிலையை நாம் ஒரு விளக்கம் கொடுக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த ஒரு நிலையை நம்மளால் ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா கடவுள் என்பவர் அனைத்து நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிலை. அந்த கடவுள் என்ற நிலைக்கு எந்த ஒரு டெஃபினிஷன்லாம் கொடுக்க முடியாது. அது இந்த சாதாரண உலக வாழ்வியலில் இருக்கும் மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை ஞானியர்களும் ரிஷிகளும் கூறி வச்சிருக்கிறாங்களே தவிர, அந்த கடவுள் நிலை என்பது அது எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கோட்பாடுகளுக்குள் கொண்டு வரவே முடியாது.
ஆனால் கடவுள் நிலை என்று ஒரு நிலை இருப்பது நித்தியம். அது சத்தியம். ஆனா, இந்த ஞான மார்க்கத்தில யோசிக்கும் பொழுது, அந்த உள் இருக்கும் வெறுமை, அது மட்டும் தான் நம்மனால அத ஃபீல் பண்ண முடியுது. அந்த வெறுமை எப்படி இருக்குது அப்படின்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். அந்த வெறுமைய தான் பிரம்மம் என்ற பெயர்ல குறிப்பிடுறாங்க. அந்த வெறுமை என்ற நிலைய ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது, அதற்குள் நாம் தொலைந்து விடுகிறோம். அப்படி தொலையும் பொழுது, நான், நீ, அது, இது, இந்த உலகம், மற்ற உயிரினங்கள் என எதுவுமே லிட்ரலா இல்ல. இல்ல அப்படின்னா, அதுவாகவே நான் இருக்கிறேன். எனக்குள்ள எல்லாமே இருக்கு. அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதையே ஆதிசங்கரர் பிரம்மம் என்று குறிப்பிடுகிறார். அதத்தான் அத்வைத வேதாந்தத்தில நான் டுவாலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இயல்பு வாழ்க்கை முறையில பார்க்கும் பொழுது, பக்தி மார்க்கம் நமக்கு எளிதா புரியுது. காரணம், நான் எனது அகங்காரத்த விடணும். நான் என்னுடைய தீய எண்ணங்கள விடணும். ரொம்ப எளியோனாக என்னை உருவகப்படுத்திக்கணும். அதை நான் உணரணும். அதுக்கப்புறம் அந்த நிலைய அப்படியே கடவுள்கிட்ட சமர்ப்பித்து சரணாகதி அடையணும். இது வெரி ஈஸி. அத பிராக்டிகலா செய்றது ரொம்ப எளிது. ஆனா, இத உணர்ந்து அதற்கு ஒரு பெயர் சொல்றதுன்றது ஞான மார்க்கத்தில இட்ஸ் கிவிங் வெரி டஃப். இப்போ இதத்தான் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் என பல முறைகள்ல நமக்கு விளக்கம் சொல்லிட்டுருக்கிறாங்க. இறுதியா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சாதாரண மனித நிலைகளுக்கு கடவுள் உண்மை. ஞானியர்களுக்கு பிரம்மம் என்பது உண்மை. ஞான நிலை என்பது கடவுள், ஜீவன், உலகம். 3ம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதையே தான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களும் கடவுள், குரு, ஆத்மா 3ம் ஒன்றே அப்படின்னு நான் யார் எனும் ஆத்ம விசாரத்துல விளக்கமா சொல்றார். இவைகளை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, கடவுளை தேடுகிறவன் பக்தன். தன்னை தேடுகிறவன் ஞானி. நாம எல்லாரும் சிந்திக்கிறது பக்தன் உயர்ந்தவனா, ஞானி உயர்ந்தவனா? இதில் உயர்வு, தாழ்வு என்ற நிலை கிடையாது. இரண்டும் 2 வழிகள். நம்மளுடைய 2 கண்கள் போல, இந்த 2 கண்ல எது நல்ல கண்ணு, எது சரியாக பார்க்கக்கூடிய கண்ணு, எது தவறாக பார்க்கக்கூடிய கண்ணுன்னு நம்மனால சொல்ல முடியாது. அது மாதிரி இது 2மே
சரியும் இல்லை, தவறும் இல்லை. இதுதான் அந்த வெறுமை அப்படின்ற நிலை நமக்கு மீண்டும் மீண்டும் நம்மளை ஆழ்ந்து உள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்குது. அப்போது பார்க்கும் பொழுது நாம் கடவுளை அடையணும் அப்படின்னா கடவுள் நமக்கு வெளியில் இருப்பதாக நாம் நினச்சி அந்த பயணத்தை தொடர்றோம். ஆனால் ஞான மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க, பிரம்மம் என்பது உனக்குள்ளே இருக்குது, அதை தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளை நாம் தரிசிச்சிடலாம். எப்படி? நம்மை சமர்ப்பித்தல் மூலமாக, கடவுளை சரணடைதல் மூலமாக கடவுளை நாம் உணர்ந்து விடலாம், பார்த்து விடலாம். ஆனால் பிரம்மம் பிரம்மமாகவே தான் இருக்க முடியும். இறுதியாக ஒரு தியான வழிகாட்டலை இந்த வேதாந்தத்தில் குறிப்பிடுறாங்க. அமைதியாக கண்களை மூடி இந்த உடல் நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை, இந்த எண்ணம் நான் இல்லை, இந்த உணர்ச்சி நான் இல்லை, இந்த நான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறோமே, அந்த சொல்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒருத்தன் நின்றுட்டு இதெல்லாம் நான் இல்லைன்னு நம்மக்கிட்ட சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்போ நான் தான் அந்த சாட்சியா? அதை சுத்த சைத்தன்யம், பிரம்மம் அப்படின்னு வார்த்தைகளில் குறிப்பிடுறாங்க. அமைதியாக உங்களுக்குள்ள நான் யார் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோம்னா, அந்த கேள்வி நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போகாது. அந்த கேள்வி நம்மளை பிரம்மமாக உணரச் செய்கிறது. இப்போது நாம் கடவுளை அடைவதற்கு இந்த நான் யார் என்ற கேள்வி தேவைப்படாது. காரணம், நான் என்ற நிலை இருக்கிறேன், நல்லா தெரியுது. எனக்குள் இருக்கும் அகங்காரத்தை நான் அழிக்கணும். அதாவது கண்மம், மாயை, அகங்காரம், இந்த மூன்றையும் அழித்து கடவுளிடம் நம்மை சரணடையணும். நாம் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துக்கு நான் யார் என்ற விசாரம் தேவைப்படாது. அப்படி ஒரு நிலையே வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பக்தி மார்க்கம். காரணம், நான் தான் இருக்கனே, அப்புறம் எதுக்கு உள்ளே போய் நான் ஒருத்தனை கேட்கணும் அப்படின்றது தான் இந்த பக்தி மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மீண்டும் அடியேன் அனைவருக்கும் தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இங்கு அடியேன் எதையும் நிரூபிப்பதற்காக அல்லது எனது நிலையை உணர்த்துவதற்காக இந்த காணொளியை பதிவிடவில்லை. அடியேன் அந்த காணொளியில் அடியேனுக்கு பலர் பலவிதமான உபதேசங்களை கொடுத்தாங்க. அதன் தூண்டுதலால் அடியேன் பல நூல்களை வாசிக்கும் பொழுது அடியேனுக்குள் ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இதெல்லாம். அதை மட்டுமே அடியேன் சொல்லணும்னு
முயற்சித்தேனே தவிர எந்த இடத்துலையும் அடியேன் இது சரி இது தவறு என்ற தர்க்கத்திற்கோ வாதத்திற்கோ அடியேன் வரல. அதற்குள் என்னை ஆட்படுத்தி கொள்ளும் எண்ணமும் அடியேனுக்கு கிடையாது. ஏன்னா உயர்ந்த ஞானியர்களாக நிறைய பேர் அடியேனுக்கு உபதேசம் கொடுத்துருக்குறீங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நிலையில் அடியேன் கிடையாது. அது நான் ஒரு அற்ப பிறவியாகத்தான் என்னை நான் உணர்கிறேன். அதனால் நீங்கள் சொல்வதற்கு தர்க்கத்திற்காக இந்த காணொளியை பதிவிடுகிறேன் என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ள வேண்டாம். இது அடியேனுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரத்தின சுருக்கமாக 2 வரிகளில் இந்த காணொளியில் கூறப்பட்ட கருத்துகள் மூலியமாக சொல்லணும்னா, கடவுள் என்பது நீ அல்லது நான் வணங்கும் உண்மை. பிரம்மம் என்பது நீயே ஆன உண்மை. இவ்வளவுதான் விஷயம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவடோ